அப்ப 5ஆம் இடத்துல இருக்கிற சனி நேரா எங்க பார்ப்பாரு? உங்க ராசிக்கோ உங்க லக்னத்துக்கோ 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ பார்ட்னர்ஷிப் இருக்குங்களே, இப்ப அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு வரும். பார்ட்னர்ஷிப்பை நீங்க மாத்துறதுக்கான வாய்ப்பு வரும். பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா சரி பண்றதுக்கான வாய்ப்பு வரும். புதிய வாடிக்கையாளர்கள் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க ஏதாவது தொழில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் எவ்வளவு நாள் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இப்ப அந்த வாடிக்கையாளர் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா வாடிக்கையாளர் எப்படி வருவாங்கன்னா, உள்ளூர் வாடிக்கையாளர் வரமாட்டாங்க. உங்க ஊர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பரிபூர்ண ஆதரவா இருப்பாங்க. 5ஆம் இடத்துல இப்ப ப்ரமோஷன் கிடைக்கல, அரசு பணிக்கு முயற்சி பண்றேன், குழந்தை இல்லாம இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், பிரச்சனையோடு இருக்கேன் அப்படின்னா இப்ப அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் பச்சை கொடி காட்டுவார் சனீஸ்வரன். ஆனா மனைவி ஸ்தானத்தையோ அல்லது கணவர் ஸ்தானத்தையோ 7ஆம் இடம் பார்க்கறதால கணவன் மனைவிக்கிடையே லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும், அந்யோன்யம் குறைபாடு வராம பார்த்துக்கணும். 7ஆம் இடத்தை சனீஸ்வரன் பார்வையார். 7ஆம் இடம்னா உங்களுக்கு 2வது குழந்தை, அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸோ அல்லது அவர்களுடைய கெரியர்ல பார்த்துக்கிட்டு கவனமா மூவ்மெண்ட் இருக்கணும். இல்லைன்னா அதுவும் சிரமங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அப்ப அந்த சனி அடுத்தது எங்க பார்ப்பாருன்னா 11ஆம் இடம், லாபஸ்தானத்தை பார்ப்பார். உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரனோ சகோதரியோ இருந்தா கசப்புகள் வராம பார்த்துக்கணும். இல்லைன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் எட்டி பார்க்கும் கசப்புகள். மூத்த சகோதரனோ சகோதரியே இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம பார்த்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க உணவு கட்டுப்பாடு, யாரு அவங்க அக்காவோ அவங்க அண்ணனோ இருந்தா, இல்ல சித்தப்பா இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும்.